ஜெபித்து நம்மளுடைய ஆராதனை ஆரம்பிப்போமாக. இந்த காலை நேரத்தில் let's pray and prayerfully start our worship service this morning. Let's look to the Lord in prayer. Our Father in heaven, thank you for this day. Thank you for this morning that you given to us. Thank you for bringing us once again this morning to worship you, Lord. Thank you for every blessings. எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே நீர் மாத்திரம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆராதனை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கிறதான செய்திகள், ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், அதன் மூலம் அந்த உள்ள வரிகள் எல்லாம் அது மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். வந்து விசுவாச மக்களை ஆசீர்வதியும். இனி வர இருக்கிறவங்க ஆண்டவரே சரியான நேரத்தில் வந்து ஒரு சபையாராக குடும்பமாக சேர்ந்து பயபக்தியோடு உண்மை ஆராதிக்குதும் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்து பதில் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தால் மேற்கொள்கிறோம். ஆமென். ஆமென். Once again we welcome each and one of you those who have come to worship the Lord with us this morning. இந்த கால நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வந்த கணவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து படைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றின் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அதனால் உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் நீ வந்து ஆண்டவரே எங்கள் மூலம் உம்முடைய அன்பு மற்றவங்க புரிந்து கொள்வதும் ஆண்டவரே. நம் சரீரம் சபை நம்ம தான் தேசத்துக்கும் நம்ம இருக்கிறதான இடத்துக்கும் நம்ம சாட்சியாக இருக்கிறோம். அதனால் நம்ம சாட்சியாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் தான் நம்மளை உதவி பண்ணுவோம். Only God can help us to live a life of godly life, a testimony life, because we have to be an example to others. அதனால் அந்த பாடலை சேர்ந்து பாடுமாக, உற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே.
கடைசியாக இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுமாக முடிஞ்சவங்களாம் எங்களோட சேர்ந்து நீங்கள் எழுந்திருந்த பாடலை எல்லாம் தெரிஞ்ச பாடல். ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொலைதேத்து. Stand and sing this morning this beautiful song that says, Lord, I worship you, Lord, with all my heart, with all my strength, with everything, Lord Jesus. Lord, you every தலைமுறை, for all generation, Lord, for all eternal life, Lord, all through family, what we see, God has been worshipped. Is every தலைமுறை தாங்கும் வினோதம் உலகம் முன் தோன்றி. Before the foundation, God was there. If He is there in every circumstances, வாதினை துன்பம் மாற்றி அனந்த ஓதும் தயசை துயிலும். God who delivered us. கடந்த கொரோனா நாட்களில் நமக்கு மீட்ட தெய்வம். இந்த காலங்களில் இந்த நாட்களில் திறந்த வாசல்களை நம்ம முன்பாக வைத்திருக்க. எதுக்காக? நம் பாண்ட வண்ணம் நம் ஊற்று தண்ணீராக மக்களுக்கு தெரிவிக்கணும். இயேசுதான் உண்மையான தெய்வம். அவரை போல வேறு தேவன் இல்லை. பறைசாற்றுவதற்காக நம் உள்ளம் நம்ம ஆராதிப்பது மூலமாக மற்ற உலகத்தாருக்கு ஆண்டவர் தான் மெய்யான தேவன். அவரை போல நல்ல தேவன் இல்லை. அவரை போல இரட்சகர் இல்லை. அருமையான பாடலை சேர்ந்து பாடி எல்லாமே நமக்காக செய்த ஆண்டவருக்காக.
விதமாக சங்கீதம் 85வது சங்கீதத்தை இந்த கால நேரத்தில் நாம் மாறி மாறி வாசிக்க போகின்றோம். Psalms number 85 for our responsive reading. As you remain standing, Psalms 85, and Brother Kumar will help us in that in Tamil portion. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். You have forgiven the iniquity of your people. You have covered all their sin. Selah. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். Restore us, O God of our salvation, and cause your anger toward us to cease. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? Will you not revive us again, that your people may rejoice in you? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். I will hear what God the Lord will speak, for he will speak peace to his people and to his saints, but let them not turn back to folly. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. Mercy and truth have met together, righteousness and peace have kissed. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். Yes, the Lord will give what is good, and our land will yield its increase. கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். As we remain standing, let's close our eyes this morning. நின்றவண்ணமாக கண்களை மூடுவோமாக. கால நேரத்தை ஆண்டவர் அற்புதமாக நமக்காக யாவையும் செய்திருக்கிறார். நம்ம சங்கீதம் 85 சொல்லியிருக்கபடி அவருடைய ஜனங்கள் பயந்து, அவருடைய ஜனங்கள் ஜெபித்த நாட்கள் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் காண்பிக்கிறார். அற்புதமாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ரட்சிப்பை காண வைத்ததற்காக நன்றி செலுத்தலாம். Lord, thank you for Jesus. Thank you for the another Sunday that you given to us. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னொரு ஓய்வு நாளை எங்களுக்காக நீ கொடுத்து தீரதுக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உம்மை போல வேறு இல்லை. மலையாளம் பாடல் சொல்லுது, ஆண்டவரே நீரே எல்லாம், என்னோட வாழ்வில் நீரே மாத்திர. ஆண்டவரே, உம்மை போல, உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. There's no other God this morning for us to worship. There's no other thing for us to, the devices, the things that we see around us, all these things just an instrument. This microphone is an instrument. The PC system here before us is an instrument. Everything எல்லாமே ஒரு கருவிதான். அதெல்லாம் நம்ம வணங்க முடியாது. அது இல்லாம கூட நம்ம ஆண்டவரை பாடணும். ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு தினம் தினம் நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லலாமே. ஆண்டவரே, எங்களோட போக்கில் வருத்தில் புரிந்து அதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரை திறந்த நாட்கள் மூலம் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்காங்க சொல்லி இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். நீ எந்த சர்வமும், நீ எனக்குள்ளவன். ஆண்டவரே, எனக்காக உம்முடைய ஜீவனை தந்திரே, உண்மை நான் ஆராதிப்பேன். அந்த பாடலை சேர்ந்து பாடுகிறோம். நீ எந்த சர்வமும், நீ
you worship the Lord in truth and spirit, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவை நமக்கு ஒரு தடையாக இருப்பதில்லை. let us try to keep it up and with a good spirit. நல்ல உற்சாகத்தோடு கூட தெய்வனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற குணாதிசயத்தை காத்துக்கொள்வோம். Last few weeks when I have been teaching you from the book of Isaiah. ஒரு சில வாரங்களாக நாம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். Isaiah chapter 42, 48 I have taught with the one main subject, how great thou art. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே தலைப்பின் கீழ் பார்த்து வந்தோம். ஆண்டவரே நீர் எத்தனை பெரியவர். And then we have studied from that subpoint. அதற்கு கீழாய் நாம் கற்றுக்கொண்டதான காரியம், God is greater than our circumstances, God is greater than our fears, God is greater than our enemies. நம்முடைய சூழ்நிலை காட்டிலும் பெரியவர், நம்முடைய பயத்தை காட்டிலும் பெரியவர், நம்முடைய எதிராளியை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். And those words encourage us when we are in a circumstances which we never expected. நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Today we will study from Isaiah 49. இன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Sometimes we may change the chapters or change the book in different places. ஒரு அதிகமாய் நம்முடைய வேதத்தை புரட்டக்கூடியதான ஒரு செயலிலே நாம் இன்றைக்கு செயல்படலாம். Today we will study from 49. ஆனால் இன்றைக்கு 49ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Isaiah chapter 49 இந்த ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் speaks about God's servant Messiah. தெய்வ தாசனாகிய மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. So in that area when it comes, threefold ministry of God's servant Messiah is recorded in this 49 chapter. தெய்வ தாசனாய் இருக்கிற கர்த்தருடையதான 3 விதமான ஊழியங்களை குறித்து இதில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. It is a vast subject, but I will go very slowly and short, for which you will be able to understand. இது ஒரு பெரிய பாடமாக இருந்தாலும் நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்கு அவை லகுவாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். To understand this, your keen attention needed. நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு தெளிவாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். You may not be able to immediately catch what I am saying. இல்லை என்று சொன்னால் நான் பேசுகிறதை உடனடியாக உங்களால் புரிந்து கொள்ள இயலாமல் போய்விடும். I go in a very simple way. எளிமையான ஒரு விதத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். The ministry of Christ in 3 areas it is. கிறிஸ்துவனுடைய ஊழியமானது 3 விதங்களிலே அவை சொல்லப்படுகிறது. Number 1, முதலாவதாக light in the darkness. இருளிலே வெளிச்சத்தை குறித்ததான ஊழியத்தை பார்க்கிறோம். Verse 1 to 7 speaks about that. அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் அதை குறித்து பேசுகிறது. Then number 2, அதற்கப்புறம் 2ஆவதாக verse 8 to 13, அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் liberty to the captives. அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு நேரான ஒரு விடுதலை குறித்து பார்க்கிறோம். The third one, மூன்றாவதாக verse 14 to 26. 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும், And if you see that one, chapter 14, 26, அதனுடைய 26ஆம் வசனம் வரைக்கும் love and hope to the discouraged. சோர்ந்து போனவர்களுக்கு அன்பும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுதலை பார்க்க முடியும். Simple thought. மிக எளிமையான ஒரு சிந்தனை. Light, ஒளியை குறித்து பார்க்கிறோம், liberty, சுயாதீன விடுதலை குறித்து பார்க்கிறோம், love. அன்பை குறித்து பார்க்கிறோம். So this chapter and Christ's ministry is in connection with that. கிறிஸ்துனுடைய ஊழியமானது இதோடு கூட சேர்த்து சொல்லப்படுகிறவைகளாக இருக்கிறது. So once again I will repeat that for your understanding. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் அதை திரும்ப சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். Verses 1 to 7 talk about light in the darkness. முதல் 7 வசனமானது இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். Verse 8 to 13 talk about liberty to the captives. 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன விடுதலை குறித்து பார்க்கிறோம். The last part, Kadru- verse 14 onward, 14ஆம் வசனம் முதல் கொண்டு love and hope to the discouraged people. சோர்ந்து போனவர்களுக்கு, சிறுபான்மையா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அன்பும்
அன்பு மாத்திரமல்ல ஒரு நம்பிக்கையூட்டுதலை பார்க்க முடியும். So we will study a little bit. இன்றைக்கு அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக Light in the darkness. இருளிலே வெளிச்சத்தை குறித்து பார்க்க போகிறோம். Verses 1 to 7 is. முதல் 7 வசனங்கள் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறது? The main words emphasize that. அந்த மையமான வசனம் அதிலே குறிப்பிடுகிற இதுவா இருக்கிறது. 6. அதனுடைய 6ஆம் வசனம். Verse 6 of chapter 49. 49ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். Indeed, he says, it is too small a thing that you should be my servant to raise up the tribes of Jacob and to restore and preserve one of Israel. I will also give you as a light to the Gentiles. அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக ஜாதிகளுக்கு ஒளியாக நான் உன்னை எழுப்புவேன். இங்கு மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. இருளில் இருக்கிறவர்கள் ஒளியாய் மாற்றுவதற்கான செய்தி மிக தெளிவாய் கொடுக்கப்படுகிறது. 2-3 காரியங்கள் அடுத்த வசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அதனுடைய 1ஆம் வசனம். 1ஆம் வசனம். It says that one, the Lord has been called me from the womb. The word is there. He was called before his birth. தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து. கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. Talk about Jeremiah the prophet. He says that one, and the Lord said, I have seen you before the. எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து கர்த்தர் உபமாய் சொல்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்னமே நான் உன்னை கண்டு கொண்டேன். Another important thing about that Christ. இந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற இன்னொரு காரியம், The Lord has called me from the matrix of my mother. என் தாயின் வயிற்றில் இருக்கையிலே And you mentioned my name. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். I give you a reference for that. அதற்கு ஒரு வேத வசனத்தை ஆதாரமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். Matthew chapter 1. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் Verse 21. அதனுடைய 21ஆம் வசனம். Talk about before the birth of the Lord Jesus Christ, it is mentioned. இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுதே அவருடைய நாமமானது அங்கு தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய 2ஆம் வசனத்தை பாருங்கள். இன்னொரு 49ஆம் அதிகாரம் ஏசாயாவுக்கு நேராக கடந்து பாருங்கள். 3ஆவதாக அவர் தன்னுடைய தாயினுடைய கருவிலே உருவாதுக்கு முன்பே அழைக்கப்பட்ட தேவன் மாத்திரமல்ல, தாயினுடைய கருவில இருக்கும் பொழுதே அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அதனுடைய 2ஆம் வசனம். இங்கு ஒரு ஆவலூட்டக்கூடியதான ஒரு வார்த்தை, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலிலால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி. God has prepared his son as a sharp sword and a polished art to accomplish his work. தம்முடைய காரியத்தை கிரியை நிறைவேற்றுவதற்காய் தம்முடைய குமாரனை தேவன் கூர்மையான ஒரு அம்பாய் கருவியாய் தேவன் பயன்படுத்தினார்.
அதற்கு 2 வசனங்களை ஆதாரமாய் சொல்ல விரும்புகிறேன். To take that one, in Hebrews chapter 4 verse 12, it says that the word of God is two-edged sword. எபிரேயர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. Revelation chapter 1 verse 16 also coming the same. வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் அவை அப்படியே சொல்லப்படுகிறது. Revelation chapter 1 verse 16. நீங்கள் வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். கருப்புள்ள பட்டயம். So the Lord was prepared to carry out the mission. இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காய் அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டார். The thing about the Lord Jesus Christ. இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற இன்னொரு காரியம், He was called as a new Israel. புதிய இஸ்ரவேல் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். Verse 3. அதனுடைய 3ஆம் வசனம் 43, 49 chapter 49 verse 3. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். Now he said to me, அவர் என்னை நோக்கி, servant, O Israel, in whom I be glorified. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். See, that word is not talking about Jacob there. இங்கு யாக்கோபை குறித்து அவை பேசுகிறதில்லை, The word Israel. இஸ்ரவேலை குறித்து பேசுகிறது. The word Israel means இஸ்ரவேலுடைய அர்த்தம் என்னவென்றால் Prince of God. இளவரசர், ராஜா என்கிறதான இளவரசர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். Prince of God. The true Prince of God is the Lord Jesus. உண்மையான இளவரசர், ராஜாவின் இளவரசர் அவர் கர்த்தராகவே இருக்கிறார். You understand the way that the Spirit of God is mentioned about our Savior? நம்முடைய இரட்சகரை குறித்து சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? Savior is a light in the darkness. அந்த இரட்சகர் இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒளியாய் இருக்கிறார். He was both a servant and a warrior. அவர் வெற்றி வீரனாகவும் அவர் சேவை செய்கிற மனப்பான்மையுள்ள ஒரு தெய்வனாய் அவர் இருக்கிறார். The Lord Jesus Christ, he was a servant and a warrior. Both ways he was carrying out. அவர் சேவை செய்கிறவராய் அவர் இருந்தார், வெற்றி வீரராகவும் அவர் திகழ்ந்தார். As a servant வேலைக்காரனாய் and serving those who trust him, serving those who trust him. தம்மை நம்பி இருந்த ஜனங்களுக்கு அவர் சேவை செய்தார். That means if you trust the Lord, நீங்கள் தெய்வனை நம்பி இருப்பீர்கள் என்றால் he is serving you. அவர் உங்களை சேவிக்கிறார். As a servant. ஒரு வேலைக்காரனாய் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். As a warrior, ஒரு வீரனாக is judging those who resist him. யாரெல்லாம் தெய்வனுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் தெய்வன் எதிர்த்து நிற்கிறார். That is what the preparation God has made for the Lord. அந்த ஒரு ஆயத்தத்தை தான் இயேசுவானவர் இப்படியாக பிதாவாகி தெய்வன் இயேசுவுக்கு ஏற்படுத்தினார். One of the important lesson for every God's people here. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். We need to understand this man. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். All of God's servants, all the believers should be like a prepared weapons for the glory of God. தேவனுடைய விசுவாசிகளாய், தேவனுடைய சேவகர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதான ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு கருவியாய் இருக்க வேண்டும். Prepared weapons. So that means you should be able to give the reply when the people speak to you. Able to be a prepared, sharp, and God give you wisdom if you trust Him. நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடியதான பதிலை தெய்வன் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் தெய்வனுடைய கரத்திலே கூர்மையான ஒரு கருவியால் பயன்படுத்தப்பட வேண்டும். What I will give in this portion. இந்த வேத பகுதியில் இன்னொரு சிந்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். The mission of Israel, the Jews, the mission of Israel was to glorify God. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதான சட்டம் ஒரு காரியம் இதுவாய் இருக்கிறது. யூதர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். They should be the light to the Gentiles. இந்த யூதர்கள் தான் புறஜாதியர்களுக்கு ஒளியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்தார். That is why God has called அது நிமித்தமாய் யூதர்களை கர்த்தர் அழைத்தார். and said that you should be a chosen vessel and you should proclaim that this light to the Gentiles. That was the mission. நீங்கள் புறஜாதியருக்கு ஒளியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வன் அந்த ஒரு திட்டத்தை யூதர்களுக்கு கொடுத்தார். But the people of Israel failed in their mission. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ தெய்வன் அவர்களுக்கு கொடுத்ததான திட்டத்திலிருந்து அவர்கள் தவறி போனார்கள். Those you and me need to understand. விசுவாசிகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். God has given us a mission. தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை, ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். God has saved us. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். And He has given us a mission that you should be a light
the darkness. நாம் இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். In the Matthew's Gospel, Jesus Christ has said in மத்தேயு சுவிசேஷத்திலே கர்த்தர் இவ்வண்ணமாய் சொன்னார். chapter 5 verse 14 to 16, no need to take it. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். You are the light, நீங்களே ஒளியா இருக்கிறீர்கள், you are the salt, நீங்களே உப்பா இருக்கிறீர்கள். you have a mission. உங்களுக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Believers, you need to understand that fact. ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். People of Israel failed that mission. இஸ்ரவேல் ஜனத்தார் தேவன் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தவறின God பொழுது was to just bring down his son as a new Israel, true prince of God, to the light to the mankind. பிதாவாகி தேவன் ஒரு புதிய ஒரு இஸ்ரவேலை ஜனங்களுக்காய் கொடுக்கக்கூடியதான ராஜாதி இளவரசனை கொடுக்கக்கூடியதான ஒரு செயல் உருவானது. அவர் கிரியை செய்ய வந்த போது Look into verse 7. அதனுடைய 7ஆம் வசனத்தை பாருங்கள். Rejected him. அவரை அவர்கள் புறக்கணித்தார்கள். Verse 7 it says, அதனுடைய 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. thus says the Lord, the Redeemer of Israel, the Holy One, whom you men despise. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் அசையப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவருமாக மாறி. They say that when the true Son Jesus Christ has come, despised him, nobody respected him. உண்மையாய் கிறிஸ்து வந்த பொழுது யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள். Oh, they have rejected him. அவரை புறக்கணித்து இருந்தும் கூட He did his work. அவர் தம்முடைய ஊழியத்தை அவர் Son செய்தார். has done the work. தேவகுமாரன் தம்முடைய ஊழியத்தை அவர் செய்தார். People opposed him. மக்கள் அவருக்கு எதிர்த்து நின்றார்கள். People never understood. ஒருபோதும் அவருடைய கிரியை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. Never thankful. ஒருபோதும் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கவில்லை. Rejected and despised. எப்பொழுதுமே அவர் புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். But he lived and labored by faith, and God gave him success. விசுவாசத்தினாலே தான் உழைத்தார். பிதாவாகி தேவன் அந்த ஊழியத்தினுடைய பலனை தேவன் குமாரனுக்கு கொடுத்தார். Morning, let me remind you again very quickly. இந்த காலை நேரத்தில் திரும்பவும் நான் உங்களை நினைவுபடுத்த God ஆசைப்படுகிறேன். has called you from the darkness to the light, that you may declare the good deeds or the declaration of the light of the Lord Jesus Christ to the Gentiles. That is why God has kept you in your family and in your neighborhood, that you never. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்வதற்காய் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிறதான இடத்திலே ஒளியாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அயலாருக்கு முன்பதாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். Acts of the Apostle, one verse, I will read and go to the next to go into video. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த ஒரு சிந்தைக்கு நேராய் செல்ல ஆசைப்படுகிறேன். Acts chapter 26, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் verse 18. அதனுடைய 18ஆம் வசனம். Acts chapter 26, verse 18. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் ஒளியிடத்திலேக்கும் சாத்தானுடைய சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை அவருடைய கண்களை திறந்து இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். Paul says to the King Agrippa, the mission what God has given me, listen king. அப்போஸ்தலர் பவுல் அகிரிப்பா அரசரை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை தேவன் இடத்தில் கொடுத்திருக்கிறார், நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தைரியமாய் சொல்லுகிறார். Forgiveness of sin. பாவத்தினுடைய மன்னிப்பு, Opening your eyes. உங்களுடைய கண்களை திறந்தழுகிற அனுபவம், Bringing you from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வருகிற No செயல், shortcut method. வேற குறுக்கு வழி இல்லை. And your wicked life has to be completely wiped up only through the name of Jesus Christ, light in the darkness. உங்களுடைய துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை, இருளாகப்பட்டதான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவினுடைய ஒளியினால் மாத்திரமே அவை மாற்ற How இயலும். long you will live in that எத்தனை காலங்கள் நாட்கள் இன்னும் இருளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். light in the darkness. இருளிலே வெளிச்சத்தை தேவன் கொடுக்கிறார். No time to explain. அதற்கு மேலாய் விளக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கிறது. இரண்டாவதாக The second thought in this one. இந்த வேத பகுதியிலே பார்க்கிற இரண்டாவது சிந்தை, Liberty to the captive. அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன விடுதலைக்கு நேராய் தேவன் கொண்டு வருகிறார். Verse 8 to 13 it speaks.
அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் அதை பேசுகிறது. And he's talking about liberty to the captive. அடிமைத்தனத்தில் இருக்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன விடுதலை பார்க்கிறோம். Verse 8 only I will read. 8ஆம் வசனத்தை மாத்திரமே இங்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க. Already people of Israel have gone and the land is desolate and gone completely. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனத்தார் அடிமையாக்கப்பட்டார்கள். தேசம் முழுவதும் சிதைந்து போனது. The Lord says that one from the captives I send you in the captives, I will give you liberty and bring you. உங்களை அடிமைத்தனத்திற்கு நேராய் கொண்டு போனேன். நீங்கள் அடிமையாக்கப்பட்டீர்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன விடுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். What can you explain? Like a new Moses. The old Moses saved you from the Egypt land. Now as a new Moses, I bring you back from Babylon into the land which I have given. பழைய மோசேயாய் நான் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு போனேன். புதிய மோசேயை நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். What a wonderful promise God has given. எவ்வளவு சிறந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். God will lead them from Babylon to the land which He has sustained. பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்களுக்கு வாக்குத்தத்தப்பட்டதான தேசத்திற்கு தேவன் அவர்களை நடத்துகிறார். Read verses 10 to 13. அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது Clearly read, you will see that one. He will have mercy on you. அவர் உங்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. He will lead you. அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி சொல்லுகிறது. He will make all the paths clear, all the paths. உங்களுடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்லுகிறது. And that word is very clear there. அந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. And it says that one, all the highways will be elevated, shown clearly that how you have to come, all the obstacles, all they have spoken many என் times. பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஏற்கனவே நீங்கள் பார்க்கிற தடைகள் எல்லாம் அகற்றப்படும். My people, look at verse 13, second part, my people shall be comforted. 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அவர்கள் ஆறுதல் படுத்தப்படுவார்கள். And then it says that one, my people will have, my mercy will be for the afflicted people. தகர்ந்தவர்களே என்ற கருணை மீண்டும் உண்டாய். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேலோ என்னுடைய கிருபை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். What a wonderful thing God. எவ்வளவு சிறந்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். Only Christ can take you from that captives and give you complete. அந்த அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன விடுதலைக்கு நேராய் கர்த்தரால் மாத்திரமே உங்களுக்கு அருள முடியும். This portion not only speaks about the people of Babylon from the captivity and bringing back, it speaks about the expectation of every child of God, the future kingdom of God. It speaks, I will. இந்த காரியம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதான இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனத்தாரையும் விடுவிக்கும் என்பதான வார்த்தையை மிக தெளிவாக இதிலிருந்து போதிக்கப்படுகிறது. If you wanted to have a true freedom, உண்மையான சுதந்திரம் வேண்டுமா? if you wanted to have come out of from the clutches of devil, பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா? in John's gospel it says that one, only Christ can give you freedom. யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவால் மாத்திரமே அந்த சுயாதீனத்தை உங்களுக்கு அருள முடியும். I thank the Lord, many sitting here believed and you got the freedoms from sin and the forgiveness, but there are people, those who have not, still bound with the Satan and the evil activities. Come to Jesus Christ, have the truth. இங்கு அமர்ந்திருக்கிறதான அன்பு ஜனங்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பிசாசனுடைய பிடியில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. God's servant Messiah, light in the dark. தேவனுடைய இரட்சகராய் இருக்கிற மேசியா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை கொடுத்தார். Number 2, liberty to the captive. இரண்டாவதாக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சுயாதீன விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவதாக உண்மையிலே ஒரு நீளமான ஒரு பகுதியா இருந்தாலும் அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, சோர்ந்து போனவர்களுக்கு, கலங்கி நிற்கிறவர்களுக்கு அன்பையும் நம்பிக்கையும் தேவன் ஊட்டுகிறார். I strongly recommend you, after the service, go and read this portion one time. You will understand. Verse 14 to 26, and God is assuring them
of his love, comparing two things. 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு கண்டிப்பாய் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ரெண்டு நிச்சயிக்கப்பட்டதான காரியத்தை கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் நான் சொல்லுகிறதை உங்களால் புரிந்து கொள்வதற்கு இன்னும் லகுவாய் இருக்கும். இந்த வேத பகுதி ரெண்டு காரியங்களை தெய்வன் நிச்சயிக்கிறார். ரெண்டு காரியங்களை குறித்து தேவன் ஒப்பிடுகிறார். முதலாவதாக ஒரு தாயினுடைய மனதுருக்கத்திற்கு அவை ஒப்பிடப்படுகிறது. இரண்டாவதாக ஒரு தைரியமுள்ள ஒரு வீரனுக்கு அவை ஒப்பிடப்படுகிறது. ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இதென்ன நம்ம சொல்லுவோம்ல, சாம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஞான சிம்பிள் டிரான்ஸ்லேட். இதென்ன நம்ம சொல்லுவோம், என்னேல சோதனை வரும் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர். அடுத்த வசனம் படிச்சிருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன காரியம் இதை குறித்து பேசுகிறது? ஒரு தாயினுடைய குணாதிசயம் அங்கு பேசப்படுகிறது. உங்க பிள்ளைங்க என்ன தவறு செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு சேட்டை பண்ணாலும் சரிதான், ஒரு பிள்ளை எவ்வளவு சேட்டை பண்ணினாலும் எவ்வளவு தண்டிக்கப்பட்டாலும் திரும்ப தாயின் இடத்தில் பிள்ளைகள் செல்லுவார்கள். Chapter 66 ல ஒரு வசனம் இருக்கு. Chapter 66 66ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. Chapter 66 verse 13. அதனுடைய 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் who comforts? யார் ஆறுதல் படுத்துகிறார்? Mother comforts. ஒரு தாய் அவனை ஆறுதல் படுத்துகிறார். Father the உள்ளில் that love will be there. தகப்பனுடைய இருதயத்திலே அன்பு இருக்கும். அம்மாட பேசணும் ஒரே பேசணும் எல்லாரும் அப்படிதான். Everybody. That means even if mother scolds and the loving hand and comforting words are there. That is what God has put an example. Even if mother forget. Israel, you are a nursing or a child nursing. You are a nursing child. Totally depend on me. That is what the Lord says. தாயினுடைய கண்டிப்பு இருந்தாலும் தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் உண்டு. தாய்க்கு குழந்தையினுடையதான செயல் எப்பொழுதுமே மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துகிறார்? உங்களுடைய இருதயத்திலே கலங்கி திகைத்தவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடந்த வாரங்களிலே அநேக காரணங்களினாலே அதிகமாய் நான் வருத்தப்பட்டேன். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணின பொழுது அதிகமாய் நான் உற்சாகம் அடைந்தேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை ஆற்றுவேன் தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த காரியத்தை பாருங்கள், அதோடு கூட முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தைரியமுள்ள ஒரு வீரனாக, அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 26ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள்.
மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். I don't have time, my dear believers. விசுவாசிகளை விளக்குவதற்கு நேரம் போதவில்லை. It says that verse 24 onwards. 24ஆம் வசனம் முதல் கொண்டு சொல்லுகிறது. Verse 24 onwards. 24ஆம் வசனம் முதல் கொண்டு. I will bring my people. One more verse, you read 24, 25 verse, read it. 24 and 25 immediately. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். என் ஜனங்களுக்கு நேராய் என்னுடைய கொடியை உயர்த்துவேன், அவர்களை திரும்ப கொண்டு வருவேன். எப்படி 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்கர்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று. அவர்களே உங்களை ஆயத்தம் பண்ணி உங்களை திரும்ப உங்களுடைய தேசத்திற்கு அனுப்புவார்கள். ஒரு சிறிய உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஊரடங்கு வந்த போது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய சொந்த ஜனங்களை அவர்களே விமானம் அனுப்பி அதிலே தங்களுடைய தேசத்துக்கு நேராய் அவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். இதிலே சுருக்குகிறேன். And he says that when I will show the signal, all the kings of the earth, all the people will arrange their own flight, send all the Jewish people back into their country. தேவனுடைய வருகிறதான வருகையினுடைய நாள் ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாய் யூத ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். They will come by free, no fare will be given, and they will send, oh you go from here, you go from here. நீங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள், செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை சுதந்திரவாளிகளை அனுப்பப்படுவார்கள். அது கர்த்தருடைய கிரியா இருக்கிறது. 24ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வண்ணமாய் சொல்லுகிறது. Oh, it is those who wait for the Lord. What is the word? It is written. சொல்லுங்க, those who wait for the Lord. என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க? என்ன? வெட்கப்பட மாட்டார். 23ஆம் வசனத்துடைய கடைசி சொல்லி 23ஆம் வசனத்துடைய கடைசி சொல்லுகிறது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை. அதுதான் தெய்வம் நமக்கு தருகிற நம்பிக்கை. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ரட்சகரை கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வனுக்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ தெய்வன் உங்களுடைய கிரியை செய்வார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. How much more, and the Lord who has shed his precious blood, he said, I will, you will not be ashamed. தேவன் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி தேவன் உங்களுக்காக உங்களை மீட்டிருக்கிறார். ஒருபோதும் உங்களை அவர் வெட்கப்படுத்துவதில்லை. என்னுடைய விசுவாசிகளே, நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை இருளிலே வெளிச்சம், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். Love and hope to the discouraged. சோர்ந்து போனவர்களுக்கு அன்பை நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்கிறார். The mighty one has spoken. கர்த்தராகிய நானே, வல்லமையின் பராக்கிரமமான கர்த்தர் நானே அதை குறித்து சொல்லுகிறேன். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Blessed are the people those who wait on the Lord. Blessed are the people those who just wait, and those who are waiting of the Lord will not be ashamed. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிகளே, ரெண்டு காரியங்கள். Carry out your mission what God. தேவன் உங்களுக்கு கொடுத்ததான ஊழியத்தை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். Be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாய் திடமனதாய் இருங்கள். Wait for him. அவருக்காய் காத்திருங்கள். You shall not
not be ashamed. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. And he said that even if the mother forsake, I will never forsake. And தாய் மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. those who have not have an experience of believing in the name of Jesus Christ, இயேசுவை விசுவாசிக்கிற அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால், you are still in darkness, இன்னும் you are still under the bondage. இன்னும் இருளிலே இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், Jesus Christ கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, is the light. அவரே ஒளியாய் இருக்கிறார். He will give you அவர் உங்களுக்கு சுதந்திரத்தை அருள்வார். அவரை விசுவாசிக்கிறவர்களாயிருங்க. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். merciful Lord, loving heavenly Father, கிருபையாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பிதாவே, for encouraging us through thy word. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களை திரும்ப உற்சாகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே வெளிச்சமாய் இருக்கிறீர். நீரே எங்களை சுயாதீன விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறீர். And gives us, நீரே எங்களை நேசித்து எங்கள் மேல் அன்பு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். oh Lord, even the mother forsake, for God I will never forsake. தாய் எங்களை மறந்தாலும் ஒருபோதும் மறவாத தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்கிற உம்முடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். What a great thing it is written again in that one, you have graved in your hand our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஜீவன் உம்முடைய கரத்திலே வணைந்திருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். And it says that very clearly, those who wait shall not be ashamed. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Believers may be strong with that area and walk. ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்விலே அந்த தைரியத்தை நாங்கள் பற்றிக் கொண்டு உறுதியாய் நடக்க எங்களுக்கு உதவி If செய்யுங்க. there is anybody under the bondage, speak to them. Let Christ refer or deliver them. Or ஆண்டவரே, யாராவது பாவ கட்டிலே இருப்பார்கள் என்று சொன்னால் நீர் அவர்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய விடுதலை அவர்கள் சுதந்திரிக்க நீர் உதவி செய்தருளுங்க. all of our activities. எங்களுடைய எல்லா செயல்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.